இளம் வயதினரை தனது சமூக வலைதளங்கள் மூலம் குறிவைத்து பாதிப்பதாக எழுந்துள்ள வழக்குகளில் மெட்டா அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் 30 அமெரிக்க மாகாணங்கள் தொடர்ந்துள்ள வழக்கு நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. கலிபோர்னியா, நியூயார்க் உள்ளிட்ட 30 மாகாணங்கள் 2023 தொடர்ந்த இந்த வழக்கில் குழந்தைகளின் தனியுரிமை தொடர்பான கூட்டாட்சி மற்றும் மாநில சட்டங்களை மெட்டா பலமுறை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் $1 டிரில்லியன் அதிகமான இழப்பீடு கோருவதுடன் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் செயல்பாடுகளில் முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ளவும் மாகாணங்கள் வலியுறுத்துகின்றன. அதில் இளம் பயனாளர்களுக்கான பெற்றோர் சரிபார்ப்பு, லைக் எண்ணிக்கையை நீக்குதல், முடிவில்லா ஸ்க்ரோல் வசதியை நிறுத்துதல், வீடியோக்களின் தானியங்கி இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருதல், பல கணக்குகள் உருவாக்குவதை தடுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இளம் வயதினரை நீண்ட நேரம் செயலிகளில் வைத்திருக்கக்கூடிய பரிந்துரை, அல்காரிதம்கள் மற்றும் அடிக்கடி வரும் அறிவிப்புகளிலும் மாற்றம் செய்ய வேண்டும் என மாகாணங்கள் கோருகின்றன. இத்தகைய அம்சங்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் சமூக ஒப்பீடு, மன அழுத்தம், உடல் தோற்றம் குறித்த எதிர்மறை எண்ணங்கள் போன்றவற்றை அதிகரிக்கக்கூடும் என ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மெட்டாவின் சொந்த ஆய்வுகளிலும் லைக் எண்ணிக்கைகள் சமூக ஒப்பீட்டை அதிகரிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் குற்றச்சாட்டுகளை மெட்டா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இளைஞர்களுக்கு ஆதரவளிப்பதில் தங்களுக்கு நீண்டகால அர்ப்பணிப்பு இருப்பதாகவும் வழக்கில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுடன் தாங்கள் நிச்சயமாக உடன்படவில்லை என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெட்டா இந்த வழக்கில் தோல்வியடைந்தால் அமெரிக்கா முழுவதும் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பயன்படுத்தப்படும் விதத்தில் அடிப்படை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் உள்ள 30 மாகாணங்கள் அமெரிக்க மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 2/3 பங்கை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.